சோழ மன்னர்களின் சிறப்புகளை கூறுகின்ற தஞ்சாவூரில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக, ஒரு சின்னமாக இருப்பது இந்த தஞ்சாவூர் கலைக்கூடம். ஏராளமான சிற்பங்கள் பல்வேறு காலகட்டங்களில் இங்கு அகழாய்வுகளிலும் பல்வேறு சேகரிப்புகளிலும் சேகரிக்கப்பட்ட மிக முக்கியமான பல்வேறு சிலைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு வளாகம் இது. இந்த மண்டபத்தின் முகப்பு பகுதியில் இருக்கின்றோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சிற்ப வடிவம்தான். நாகராஜன் அல்லது ஆதிசேஷன் 12-13ஆம் நூற்றாண்டு சிற்பம், 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு தட்சிணாமூர்த்தி சிற்பம் திருதேவன்குடி என்ற பகுதியில் கிடைத்திருக்கிறது. 17-18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாருடைய சிற்பம் ஒன்று கீவளூர் என்ற பகுதியில் கிடைத்திருக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டு நர்த்தன விநாயகர் சிற்பம் ஒன்று, இது தாராசுரத்தில் கிடைத்த ஒரு சிற்பம். அதே தாராசுரத்தில் 12ஆம் நூற்றாண்டில் கிடைத்த ஒரு முருகன் சிற்பம் இது. பழமையான 8 அல்லது 10ஆம் நூற்றாண்டு மகாவிஷ்ணு சிற்பம். துவாரபாலர்கள் சிற்பங்களும் இங்கு நிறைந்திருக்கின்றன. இங்கே நாம் பார்ப்பது கஜசம்ஹாரர் சிற்பம். தாராசுரத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கிடைத்த ஒரு சிற்பம் இது. மிக நுணுக்கமான வகையில் இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மிக நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது. அதேபோல் உமையாள்வதி என்ற பகுதியில் கிடைத்த ஒரு தட்சிணாமூர்த்தி சிற்பம் இங்கே. கிபி 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் செந்தலை பகுதியில் கிடைத்த சிவனின் ஒரு சிற்பம். மிக பழமையான இந்த சிற்பம் சுகாசனமூர்த்தி என்று இந்த வடிவத்திற்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. முருகன் வள்ளி தெய்வ யானையோடு அமைந்த ஒரு சிற்பம். இதுவும் 18-19 காலத்து சிற்பம். செந்தலையில் 12ஆம் நூற்றாண்டில் வீரபத்திரருடைய சிற்பம் இது. செந்தலையில் கிடைத்தது. அர்த்தநாரீஸ்வரர் 10ஆம் நூற்றாண்டு. இப்படி பல தெய்வ வடிவங்களை பார்க்கின்றோம். திருவலஞ்சூடியில் கிபி 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் என்று அறியப்படுகின்ற துர்க்கை அம்மனின் ஒரு சிற்பம் இது.